யோகா தினத்தை முன்னிட்டு சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிகாலை யோகாசன நிகழ்ச்சி நடந்தது. உலக யோகா தினம் ஞாயிறன்று அனுசரிக்கப்பட்டது. முதல் யோகா தினம் என்பதால் சென்னையில் பல்வேறு இடங்களில் யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஈஷா யோகா மையத்தின் சார்பில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். யோகாவின் முதல் படியான உப யோகா பயிற்சியை சத்குரு ஜக்கி வாசுதேவ் கற்றுத்தந்தார். உலகம் முழுக்கமா இந்த தொழில்நுட்பம் உபயோகப்படுத்தணும் நோக்கத்தில் தான் இந்த தினம் உருவாக்கப்பட்டிருக்குது. இது தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை, பூரா உலகத்திலேயே பிரதியொரு மனிதனு அவனுடைய நன்மை அவன் கையில் எடுக்கிறதுக்காக தேவையான கருவிகள் யோகத்து மூலமாக நாம் கொடுக்க முடியும். இதுக்கு முதல் படியாக நாம் உபயோகா என்ற ஒரு எளிமையான பயிற்சி எல்லா இடத்துல உலகம் முழுக்கமாக நடத்தணுன்றதுக்காக முயற்சி நடந்திருக்குது. நம்ம ஈஷா யோகா மையத்திலேருந்து இப்போது தோராயமாக 1,00,000 இடங்களுக்கு மேலே இன்னைக்கு யோக பயிற்சி நடத்திருக்காங்க உலகம் முழுக்கமாக. அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில், ஃபோன் ஆப்பில் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி நடந்திருக்குது. கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா, கட்சி நிர்வாகிகள், MLAக்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு யோகா செய்தனர். இன்னைக்கு யோகா தினம். யோகா தினம்ங்கிறது இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு ஐநா சபையில் நம்ம ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதான் பெரிய விஷயம். அதுக்காக தான் இவன் நம்மளே கொண்டாடுறோம். அது என் கட்சிக்காரங்களாம் நல்ல சுபிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் இந்த யோகா சொல்லிக் கொடுக்கிறேன். யோகா வருஷம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் மகா யோகா அறக்கட்டளை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி இணைந்து யோகா நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சியில் வீரக்கலை பிரிவை சேர்ந்த 20 பேர் லிம்கா சாதனை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து 30 மணி நேரம் உறக்கம் உணவுமின்றி யோகா நிகழ்ச்சியை செய்தனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரி நடந்த யோகா நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ருத்தேஷ்குமார் மின்னல் வேகத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து பார்வையாளர்களை அசத்தினார். பாலும் கலை அமைப்பின் முழு நேர ஊழியரான இவர் 9 நிமிடங்களில் 108 விதமான யோகாவை செய்வதில் வல்லவர். பொது மேடையில் இவர் நடத்திய அதிசயம் பார்வையாளர்களை பரவசமடைய வைத்தது. சென்னை மட்டுமன்றி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் யோகா நிகழ்ச்சி உற்சாகமாக நடந்தது.